அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைப்பதற்கான கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இதற்கான அவகாசமானது டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதற்கான காரணம் என்ன ராஜேஷ்? டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் அந்த பணிகளை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்திட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தற்போது அதிலிருந்து சில நாட்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிசம்பர் 4 என்பதற்கு பதிலாக டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் தற்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இருக்கின்றது. இதன் காரணமாக மழை உள்ளிட்ட அந்த மீட்பு பணிகளை செய்ய வேண்டியது வருவாய்த்துறையினர் தான் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. வருவாய்த்துறை மட்டுமில்லாமல் மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் கூட்டு நடவடிக்கையாக இதில் ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த எஸ்ஐஆர் பணிகளிலும் ஈடுபடுபவர்கள் மாநகராட்சி அலுவலர்கள், அதே போல பொதுப்பணித்துறை சார்ந்தவர்கள் மற்றும் வருவாய்த்துறை சார்ந்தவர்கள் என பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த மழையின் காரணமாக அந்த தேதிகள் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கின்றது. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கின்றது. எனவே கூடுதலாக நேர அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு சிறு காரணத்திற்காகவும் எந்த ஒரு வாக்காளருடைய பெயரும் விடுபட்டு விடக்கூடாது. பூர்த்தி செய்த அனைத்து விண்ணப்பங்களும் சரியாக தேர்தல் ஆணையத்திற்கு வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையிலே இந்த தேதி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.